திருச்சியில் மாதவன் என்பவரிடம் லாட்டரி பரிசு தொகையை கொடுக்காமல் ஏமாற்றிய திமுக பிரமுகர் மனோகர் உள்பட 2 பேரை திருச்சி கோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மூடப்பட்ட ரயில்வே நிலையத்தில் 22,000 ரூபாய் மதிப்புள்ள ரயில்வே இரும்பு பொருட்களை ஆட்டோவில் கடத்திய தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேரை ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு திருடப்பட்ட இரும்பு பொருட்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த ஆழியார் வால்பாறை சாலையில் கம்பீரமாக உலா வரும் ஒற்றை காட்டு யானையால் வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதால் வனத்துறையினர் ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் காடையம்பட்டி அருகே உள்ள ஒரு பழைய கல்குவாரியை புதுப்பிக்க கோரி வந்த விண்ணப்பத்தை தொடர்ந்து அங்கு ஆய்வு செய்வதற்காக கனிம வளத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்துள்ளனர். அப்பொழுது அங்கு அனுமதி இல்லாத கல்குவாரியில் டிப்பர், டிராக்டர் உட்பட 5 வாகனங்களை நிறுத்தி இருந்ததை பார்த்த அதிகாரிகள் 5 வாகனங்களையும் பறிமுதல் செய்து தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகர மற்றும் கிராம பகுதிகளில் கேரளா லாட்டரி விற்பனை செய்த பூபதி, விஜயன், வெங்கடேசன் ஆகிய 3 பேரை தாரமங்கலம் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இவர்களிடம் இருந்து லாட்டரி மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கஜேந்திரன் என்பவர் கருப்பையா என்பவருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் கஜேந்திரன் கொடுத்த பணத்திற்கு அதிக வட்டி கேட்டு கருப்பையாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து கருப்பையா அளித்த புகாரின் பேரில் மதுரை காவல் கண்காணிப்பாளர் அலுவலக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு 40,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வருகை தந்துள்ளது. மேலும் தற்போது அரையாண்டு விடுமுறை என்பதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இயற்கையுடன் கூடிய பறவைகளை பார்த்து ரசித்து செல்கின்றனர். புதுச்சேரி மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் 2% இடஒதுக்கீட்டை 12% உயர்த்தி வழங்க கோரி 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு நிர்ணயம் செய்த சம்பள தொகையை வழங்க கோரி துப்புரவு மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிறிஸ்டல் தனியார் ஒப்பந்த நிறுவன போராட்டத்தில் ஈடுபட்ட 14 பேரை பணிநீக்கம் செய்ததை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு நபரை போட்டு அத்தனை கஷ்டப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் கேட்பதனால அவர்களை பணி நீக்கம் செய்கிறார்கள். காலையில இப்ப மேனேஜர் அவர்கள் கூட வெளிப்படையாகவே நம்ம காவல்துறை அதிகாரிகள் முன்பாகவே அவரு பணிக்கு வரீங்களா இல்ல எல்லாருமே இப்படியே வெளியே வெட்டிட்டுமா அப்படின்ற அராஜக போக்கில் நடக்கிறார்கள். நம்முடைய கிறிஸ்டல் மேனேஜர் தினேஷ்குமார் இது போல ஒவ்வொரு சூப்பர்வைசர்களும் சம்பந்தமே இல்ல, கிறிஸ்டல்ல அவங்க பணியிலே இல்ல, அவங்களை அவருக்கு கையாளாக வைத்துக் கொண்டு ஒரு மக்களுடைய பணத்தை அவர்கள் திருடல் என்பதை ஒரு வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நாங்க அனைவரும் சேர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு நீதி வழங்குமாறு அத்தனை பேரையும் நாங்க தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து கட்டளை கிராம பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது போலீசார் இவர்களை தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மகாத்மா காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்று 100 ஆண்டு நிறைவடைவதையொட்டி தென்காசி கீழரத வீதியில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்
சட்டமன்ற உறுப்பினருமான பழனி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தென்காசி நகர காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள சுனாமி நினைவு பூங்காவில் சுனாமி ஆழி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட அவைத் தலைவர் எம் தனபால் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகளை இடித்து சேதம் செய்து வரும் புல்லட் என்ற காட்டு யானையால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்து வரும் நிலையில் அதனை காட்டுக்குள் விரட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் காட்டு யானை குடியிருப்பு பகுதிக்குள் வருவதை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் குடியிருப்பு வாசல்களில் மிளகாய் பொடி தடவிய துணிகள் யானைகளின் சாணத்தை வீட்டு வாசலில் தெளித்து யானை வருவதை தடுக்க புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பேருந்து நிலையம் அருகே ஆதித்தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெற்றிச்செல்வன் தலைமையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசியதை கண்டிக்கும் விதமாக அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆதித்தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மெயின் பஜாரில் பிரசாத் என்பவருக்கு சொந்தமான மொபைல் கடையில் பூட்டை உடைத்து விலை உயர்ந்த 20 மொபைல் போன்கள் மற்றும் 10,000 ரூபாய் பணம் ஆகியவை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். தொடர்ந்து இதுகுறித்து பிரசாத் அளித்த புகாரின் அடிப்படையில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இதுகுறித்து பிரசாத் அளித்த புகாரின் அடிப்படையில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சந்தீப் என்பவரின் வீட்டின் உள்ளே மலைப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் வீட்டிற்குள் புகுந்த 7 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை பிடித்து வண்டலூர் பூங்கா அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த நாகல் கிராமத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் விட்டல்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னாங்குப்பம் அருகே கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலசேட்டு மற்றும் அவரது மகன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனால் இன்று நாகல் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கேவிக்குப்பம் பிடிஓக்கள் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணைத் தலைவருக்கு செக் பவர் கொடுக்க கூடாது என ஒரு மனதாக அனைத்து ஊராட்சி வார்டு உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாகல் ஊராட்சியில இந்த மாதிரி தலைவர் இல்லாத காரணத்தினால துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு நாங்க எல்லாம் 9 வார்டு மெம்பர் இருக்கோம். 9 வார்டு மெம்பர்ல பாத்தீங்கன்னா துணைத் தலைவரை ஒரு மனதான் நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மேல எடுத்திருக்கோம். இது வரைக்கும் அவர் எந்த ஒரு மீட்டிங்லயும் துணைத் தலைவர் பொறுப்பேற்கிறதுக்கு வந்தாரு. அதோட எந்த மீட்டிங்லயும் எந்த ஊர் பத்தின அதிகமான புரிதல்களும் இல்லாததுனால அவங்கள வேணாம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மனதா தேர்ந்தெடுத்தோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.